விஜய் டிவியில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கக்கூடிய அய்யனார் துணை சீரியல் உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அய்யனார் துணை சீரியலில் பல்லவனுக்கு அவன் வந்து ரெண்டாவது ஒய்ஃபுக்கு, அவங்க அப்பாவோட ரெண்டாவது ஒய்ஃபுக்கு பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிடுது. அதனால அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு மனசு கலக்கத்தில் வீட்டை விட்டு போயிடுறாரு. எல்லாருமே அவரை தேடுறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவனுக்கு வந்து மனசு வந்து கஷ்டமாக இருக்கும் பொழுது பீச்சில் போய் உட்காந்துருப்பான், அந்த இடத்துக்கு போய் பாருங்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பீச்சோட நேமை சொல்லி போய் பார்க்க சொல்கிறாங்க. உடனே இவங்க சோழனும் சேரனும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பல்லவன் இருக்கார். அவர் வந்துட்டு இது மாதிரி நீ வந்து எங்கள் கூட பிறக்கலைனாலும் ஒரு அம்மாவுக்கு பிறக்கலைனாலும் ஒரு அப்பாவுக்கு பிறந்த நம்ம தான், என்றைக்கா இருந்தாலும் நீ தான் எங்களோட தம்பி, நீ வந்து எப்பொழுதும் போல இருக்கணும், இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஓரளவுக்கு தேத்தி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. சரி, நீ வரதை நிலாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்கிறாரு. அவங்களுக்கு எப்படி தெரியும், ஏன் அவங்கள்ட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பல்லவன் கேட்குறாரு. இல்லை, நீ இந்த இடத்துல இருப்பங்கிறத சொன்னதே நிலா தான், ரொம்ப நீ காணோன்னு துடிச்சிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னா நான் வீட்டுக்கு வரல அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. ஓ, ரொம்ப பெரிய மனுஷன் ஆகிட்டியோ, ஏறா வண்டியில் அப்படின்னு சொல்கிறாரு. சேரன் வந்து, ஏன்பா அப்படி பண்ணுற, நீ வாப்பா, நீ என் தம்பிப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் உருகி பேசி ஒரு வழியாக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. பல்லவனை பார்த்தோன்னே பாண்டியன் ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாரு. அவங்க அப்பாவும் பார்க்குறாங்க, நிலாவும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் நிலாவும் பல்லவனும் பல்லவாவா கோயிலுக்கு போயிட்டு வருவோன்ட்டு நிலா கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அங்கே போய் உட்காந்து பேசுகிறாங்க. பல்லவா, நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ இந்த மாதிரி இருக்கிறது வீட்டில் யாருக்குமே பிடிக்கல, நீ பழைய மாதிரி மாறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிலா வந்து சொல்லி ஆறுதல் பண்ணுறாங்க. இருந்தாலும் பல்லவனுக்கு வந்து மனசு ஒரு மாதிரி சங்கடமாகவே இருக்குது. இவ்வளோ நாள் வந்து நான் அந்த வீட்டில் ஒரு பிள்ளையாக இருந்துட்டேன், அவங்க கூட பிறந்த தம்பியாக இருந்துட்டேன், எனக்கு வேணுங்கிறதுலாம் அவங்க வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, நான் நிறைய வந்து அவங்கள கேட்டு ஃபோர்ஸ் பண்ணியிருப்பேன், இப்படிலாம் வந்து ஒரு அந்த வீட்டு பிள்ளையாக அவங்கள அதிகாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து நான் அவங்களோட கூட பிறந்தவங்க இல்லைங்கும் போது என்னால் அதை தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு சொல்கிறாரு. நிலா வந்து, நீ ஏன் இப்படி நினைக்கிற, அவங்க யாருமே இந்த மாதிரி நினைக்கல, அவங்க எல்லாருமே உன்னை கூட பிறந்தவங்களாக தான் நினச்சி பழகுறாங்க, பேசுகிறாங்க, உன் மேலே உயிரே வச்சுருக்காங்க, சேரன்னா உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு, எல்லாருமே பிரியமாக இருக்காங்க, நீ வந்து இதெல்லாம் மறந்துடணும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு பல்லவனை அவங்க நிலா வந்து தேத்தி கொண்டுட்டு வராங்க. இருந்தாலும் பல்லவனுக்கு மனசு ஒரு சங்கட்டமாக தான் இருக்குது. அவர் அதுலேருந்து வெளிவரலை. இதுதான் நாளைய ப்ரோமோ 23ஆம் தேதிக்குள்ள ப்ரோமோ. நிச்சயம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது சீரியல் பற்றியோ அல்லது மூவி பற்றியோ ஏதாவது வந்து அந்த மாதிரி ஏதாவது கதையை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.